Okay. So, இப்போ the griham gaccha lekani naya இந்த ரெண்டுமே வந்து கிரகமும் द्वितीया विभक्ति ஏகவச்சனம் தான், லேகனியும் द्वितीया विभक्ति ஏகவச்சனம். இந்த கிரகம் வந்து நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால ரெண்டுலயும் ஒண்ணா தான் வரும். ஓகே. சோ இதுல வந்து சப்ஜெக்ட் இஸ் இம்ப்ளைடு. சப்ஜெக்ட் நம்ம நீனு எடுத்துட்டோம்னா மத்தியம புருஷவா தான் எடுத்துக்கணும். ಓಕೆ ಮೇಡಮ್, ಲೇಖನಿ ಸ್ವೀಕರೋತು ಮಾತಾ ಅದು ಇದು ಮಾತಾ ಭವಾನ್ ಲೇಖನೀಂ ಸ್ವೀಕರೋತು ಅದನ್ನು ಸ್ವೀಕರೋತು. இல்ல நீங்க வந்து சப்போசிங் நீங்க ஸ்வீகரோத்து போடுறேன்னா நீங்க அங்க பவான் போட்டாகணும். போட்டிருக்கேன் மாதா, பவான் லேಖನೀಂ ಸ್ವೀಕರೋத்துன்னு போட்டிருக்கேன். லேಖನீಂ நய ரெண்டும் எழுதிருக்கேன் மாதா. ஓகே ஓகே, யூ கேன் புட் தட். ரெண்டுமே போடலாம். ஆனா இந்த ரத்தமா புருஷ போட்டானா பவான் போட்டு அத போடாம போட்டேன்னா உங்களுக்கு தப்பா போயிடும். ஓகே மாதா, தன்யவாத. பாலா மேடம் சொல்லுங்க, மூணாவது क्वेश्चन. ஹரி ஓம் மாதா. சீதா சிங்கத்தை பார்த்த பின் அழுகிறார். சிங்கம் திருஷ்டுவா சீதா ரோதித்தி. சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க. சிம்மம் திருஷ்டுவா சீதா ரோதித்தி அப்படின்னு இருக்கு. ஆமா, சீதா எப்படி என்ன இருக்கு? வெறும் சீதா தானே எழுதிருக்கேன். ஆமா. ஏன்னா அது பின்னாடி எழுதுறதுனால द्वितीया विभक्ति போட்டக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல, சீதா ரோதித்தின்னு எழுதிருக்கு. சீதா ரோதித்தி. ஓகே, யூ கேன் ஆல்சோ ரைட் சீதா சிம்ஹம் திருஷ்டுவா ரோதித்தி, சிம்ஹம் திருஷ்டுவா சீதா ரோதித்தி. எப்படி எழுதினாலும் கரெக்ட். ஓகே, குட் குட். धन्यवादः माता. Chandrasekhar sir come. Deepti, have you done the translation? Yes ma'am, I have tried. Yeah, tell me. Fourth one. I'll do the fourth one. Okay. Tomorrow I shall go to the school to study. Aham shvah vidyalayam patanartham gamishyati. Okay. Now everything is okay. Aham you have put. So what will be the verb? Tell me. Aham is what purusha? Uttama purusha. Appa uttama purushala what will be there? You know titah anti say. Do you know that? Parasmay pade atmani pade, that one. Yeah, titah anti. What are the endings? titah anti, ta tam tha, tani tava tama. No. You are getting confused a lot. titah anti, sitah ta, mi vahamaha. It is uttama purusha ekavachanam. It will always end in me only. So then it will be gamishyami. Oh, gamishyami. Okay. Gamishyati is only for he or she or it. Okay, that's for prathama purusham. Understood now? Okay. You can also say patanartham. You can also say patitum. Patitum. Okay. Because we have learned patitumu right, patanarthamu right. ரெண்டுமே ரைட் தான். ஓகே, பட்டனாயனு அதான் பட்டனாயம் எழுதியிருக்கேன். அதான் கேட்டேன். அதான் நான் பட்டனாய எழுதியிருக்கேன். இல்ல, பட்டனாய வந்து இந்த இடத்துல வந்து அதைத்தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். படிப்பதற்காக அப்படின்னு போடுறோம். பட்டனாய போடுறத விட மெயினா நம்ம துமூன் படிச்சதுனால ஐ வாண்ட் யூ டு ரைட் டு ஸ்டடி. படிப்பதற்காக, த பர்பஸ் வந்து இப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த ராமாய பட்டனாய அப்படின்னு போட்டோன்னா அது வந்து சில சமயம் பர்பஸ்னு வராது. ஓகே, ராமனுக்கு கொடுக்கிறான் அப்படின்னு வந்துடும். கிவ் ராமா அதுலயும் வரும். அதனால இட் இஸ் பெட்டர் டு ஸ்டடி. இன்ஃபினிட்டிவ் வந்து இங்கிலீஷ்ல பார்த்து பண்றவாள்லாம்
infinitive vanda put tumun or put patanartham. Both are right. Patanaya venda இந்த இடத்துல. Okay? Because ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மனசுல நம்ம அதுதான் my teacher will say, my Panini teacher will say, you all are learning too much, that is why you are extrapolating and doing mistakes. கரெக்ட், நம்ம நிறைய படிக்கிறோம், அதனாலதான் நமக்கு நிறைய சிந்தனைகள் வருது, நம்ம தப்பு பண்ணுவோம், பேசிக்கா விட்டுருவோம். இப்போ ஆக்சுவலி டு ரீட் அப்படின்னா படிப்பதற்காக பர்பஸ் வந்தாலே பட்டனார்த்தம் அண்ட் படித்தும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, the chaturthi vibhakti we can say patanartham. The patanarthathukku patanaya is also correct when we are using vibhakti, but in the infinitive varumbodhu be careful to use tumun instead. Tumun is very good because we have learned tumun in pravesha. na the tumun manasla vechundu da kuduthe ida அது முந்தின இது வந்து சுபா பிரத்தியை வச்சு கொடுத்தேன், இதை துமுனை வச்சு கொடுத்தேன். துமுனை எழுதாம பட்டனார்த்தம் எழுதினாலும் தப்பு கிடையாது. பட் பட்டனாயங்கிறது எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரைட் இட். ஓகே, இட்ஸ் நாட் ராங், பட் வேண்டாம், படித்தும் பட்டனார்த்தம் போதும். ஓகே ஓகே, ஸோ ஹியர் ஐ வாண்ட் உமா மேடம். This boy eats sweets. Balaka maduram kadati. என்னமா போட்டிருக்கேன்? Balaka maduram kadati. இப்போ பாலகஹ போட்டிருக்கேன், கரெக்டா? பாலகஹ. இப்போ பாலகஹ வந்து என்னது? புல்லிங்க பிரதமா புல்லிங்க. இல்ல, எதுக்காக இந்த வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன்? This boy. this boy வந்து எப்படிமா பாலகஹ மட்டும் வரும்? பாலகஹ is boy. ஓகே, இப்போ திஸ்க்கு என்ன போட போறேன்? the boy னு போட்டா பாலகஹ போட்டுக்கலாம், இங்கிலீஷ் வரும். பட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா திஸ்ன்னு கொடுத்திருக்கேன். சஹன ஹீமா ஹீலது ஹீதா மீன வரும், தட்டும் வரும். பட் இப்ப இங்க இந்த இடத்துல தட் வேண்டாம். ஓகே, என்ன வரும்? this come on, we have learned it. முதல் லெசன் நம்ம இன்ஃபன்ட் ரீடர்லயே this தான். ஐயம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயம் or yeshah both are right. okay, yeshah or ஐயம் both are right for this. ஓகே, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஐயம் பாலகஹ. இப்போ அடுத்தது என்ன சொன்னீங்க? மதுரம் காதத்தின்னு போடுறேன். மதுரம் காதத்தி. ஓகே, இப்போ நான் வந்து என்ன கொடுத்திருக்கேன் அதுல? இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க அந்த சென்டென்ஸை. This boy eats sweets. நான் ஸ்வீட் கொடுத்திருக்கேனா ஸ்வீட்ஸ் கொடுத்திருக்கேனா? ஸ்வீட்ஸ். அப்ப என்ன கொடுத்திருக்கேன்? அப்ப பகுவச்சனம் இல்லையாமா? ஆமா. அப்ப என்ன போடணும்? காதந்தி வரும். இல்ல இல்ல, நீங்க அங்க போகவே போகாதீங்க, நீங்க குழப்பிக்காதீங்க உங்களை. முதல்ல ஸ்வீட்ஸுக்கு என்ன வேர்டு நீங்க போட்டேன்? போட்டேன், மதுரம் போட்டேன். மதுரமோட பகுவச்சனம் என்னது? மதுரம் எந்த சப்தம் மாதிரி வரும்? என்ன சப்தம் மாதிரி வரும்? அததான் சொல்றேன். நம்ம பேஜ் நிறைய படிக்க ஆரம்பிச்சா பேசிக்ஸ மறந்துடுவோம் பாருங்க. மதுரம் என்ன லிங்கம், என்ன சப்தம் அது? மதுரம் இது நபும்சக லிங்கம். அப்ப என்ன வரும்? மதுராணி. மதுராணி, மதுராணி. ஓகே, இப்ப சொல்லுங்க சென்டென்ஸ. ஏஷஹ பாலகஹ மதுராணி காததி. காததி காதத்தி தானே வரும்? ஆமா, காததி. காதத்தி தான் வரும், காதந்தி வராது. பாலகஹ தான் இருக்கீங்க. so the kriya is dependent on the subject. okay, kartrupadam balakah, so kriya is also singular. அதுவும் ஏகவச்சனம், இதுவும் ஏகவச்சனம். if I ask you, you should be able to say that. okay, good. okay, whenever சொல்லுங்கம்மா.
Miss, I wrote the sentence like this. Will it be correct if I write Eshaha Balaha Modakani Khadati? Why do you want to write மோதகானி? கொழுக்கட்டை சாப்பிடுறான்னு நான் கொடுக்கலையேம்மா, ஸ்வீட்ஸ் தானே கொடுத்தேன். Okay. So Madhurani is correct. Okay. Madhurani. Balaha is also okay, correct only. But Madhurani is the right one. மேடம் நான் அந்த இனிப்புகளுக்காக நான் பார்த்தப்போ பிஷ்டகம்னு ஒரு வார்த்தை பார்த்தேன், அது ஓகேவா? என்ன பார்த்தேன்? பிஷ்டகம் அப்படின்னா ஸ்வீட்னு பார்த்தேன், அதனால அது பிஷ்டகானின்னு வருமா? இல்ல இல்ல, ஓ நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். இல்ல, அதாவது பிஷ்டம் கரெக்ட். பிஷ்டமோட கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா பேட்டர். நம்ம மாவு சொல்றோம்ல, தோசை மாவு அது திதிப்பு மாவு, அதுதான் பிஷ்டம். ஆக்சுவலி பிஷ்டம் வந்து ஸ்வீட் வராது, மதுரம் தான். ஸ்வீட் தான் மதுரம்னு ஞாபகம். மது தான் ஹனி, மதுரம். மதுரங்கிறது வெரி காமன் வேர்டுமா, காமன் வேர்டு. ஓகே, சீதாராமன் சார் can do the next one. பீரோவில் 10 புத்தகங்கள் உள்ளன. பேட்டிகாயாம் 10 புஸ்தகானி சந்தி. நான் பெட்டியில் கொடுத்தேனா இல்ல பீரோவில் கொடுத்தேனா சார்? பீரோவில் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன வரும்? பீரோக்கு வந்து மறந்துட்டேன் டக்குன்னு. நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் சார். நீங்க அதான் ஆமா ஆமா நிறைய யூஸ் பண்ற வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்கிறது. கபாட்டிகாயாம். கபாட்டிகாயாம் மறந்துட்டேன், சாரி. கபாட்டிகாயாம் 10 புஸ்தகானி சந்தி. ஓகே ஓகே ஓகே, குட். அடுத்தது இந்த சைடு. Miss Kanchana, can you do the next one? Yes madam. Where is your house? Tava graham kutra asi? Tava graham kutra asi? Kutra, what is the verb? What is the verb? Where is your tava graham kutra asi? Why asi? Tava means thought. இல்ல, தவா வந்து என்ன சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. யுவர்னா தத்சப்த. தவா கரெக்ட். அஸ்தி தான் அஸ்தி, அதனால சாரி மேடம், அஸ்தி தான் போட்டோம். அததான் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுடைய வீடு. எஸ் மேடம். வீடு எங்க உள்ளதுதான். Okay, where is your house? It is not talking about you. The house becomes the subject here. Where is your house? Okay, இத வந்து இன்னும் ரெண்டு விதமா எழுதலாம். பவதஹ கிரகம் குத்ர அஸ்தின்னு எழுதலாம் புல்லிங்கல. பவத்யாஹ கிரகம் குத்ர அஸ்தின்னு எழுதலாம். ஓகே, மூணு விதமா இதை எழுதலாம். தவ கிரகம் குத்ர அஸ்தி, பவதஹ கிரகம். இப்போ நீங்க யாரையாவது பாக்குறேன், உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது? தவங்கிறது உன்னுடைய அப்படின்னு ஆயிடுறது. உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது, நீங்க மரியாதையா கேட்கணும் அப்படின்னு சொன்னானா பவத்தக அங்கேயும் ஷஷ்டி தான் வரணும். பவத்தக பவத்யாக நாம கிம், பவத்யாக நாம கிம். முதல் கிளாஸ்ல பண்ணியிருக்கோம் நம்ம. வாட் இஸ் யுவர் நேம் ஃபீமேல். அது மாதிரி பவத்தக கிரகம் குத்ர அஸ்தி, பவத்யாக கிரகம் குத்ர அஸ்தி, தவ கிரகம் குத்ர அஸ்தி. both all three are right. Okay. Kanchana, are you okay? Did you understand? Yes madam, I noted madam. I will correct it. Sorry madam. Yeah. Okay, don't say sorry. Just we are doing this only for you to understand. Okay. Nitya madam can do the next one. Hari Om Mata.
இரண்டு பையன்கள் நேற்று தோட்டத்தில் விளையாடினார்கள். யஹ द्वौ बालकौ उद्याने क्रीडितवन्तौ. ஓகே, கிரீடித்தவந்தோ போடலைன்னா இன்னொன்னு கூட போடலாம். கூட இருக்கு மாதா. கிரீடத்தः ஸ்ம அக்ரீடதாம்னு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? இன்னொன்னு என்னதுமா? மூணாவது என்னது? அக்ரீடதாம். அக்ரீடதாம் ஒண்ணு, கிரீடித்தவந்தோ ஒண்ணு, இன்னொன்னு क्रीडतः स्म. Okay, क्रीडतः स्म. Very good. Okay, good. So there are 3 ways of writing Bhutakala, and she has written in all the 3 ways. So இது வந்து 3 விதமா எழுதலாம். ஒன்னு தவசு பிரத்யேல, ஒன்னு ஸ்மா போட்டு எழுதலாம், இன்னொன்னு வந்து நம்ம லக்கார லங்லக்கார எழுதலாம். ஓகே, சீதாலட்சுமி மேடம் வாங்க அடுத்தது. ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் காட்டுக்கு சென்றான். சென்றனர் கொடுத்திருக்கேம்மா. சென்றனர். ராம சீதா சக லக்ஷ்மணக வனம் அகச்சன் போடலாமா? இல்ல, சகா எதுக்கு வந்தது அங்க? அந்த உடன்ங்கிறதுனால வேண்டாமா? அப்போ இல்ல, நான் லக்ஷ்மணன் வெறும் ராமக சீதா லக்ஷ்மண சக வனம் அகச்சன். இல்ல இப்போ நீங்க சக எதுக்காக போட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சகனா உடன், தமிழ்ல உடன், ஆள் ஓடு உடன். வரல இதுல மற்றும்னா ச போடணுமா? அவ்வளவுதான்மா. ஓகே, சீதா லக்ஷ்மண ச வனம் அகச்சன். ஓகே, இதையும் அவங்க நித்யா மேடம் சொன்ன மாதிரி 3 விதமா எழுதலாம். கதவந்தக அப்படின்னு போடலாம். ஒரு ஸ்திரீலிங்க இருக்கேன்னு என்கிட்ட யாரும் கேட்காதேங்கோ. புல்லிங்க ஸ்திரீலிங்க வரும்போது நம்ம வந்து புல்லிங்க தான் போடுவோம். ஸோ கதவந்தக போடலாம், கச்சந்தி ஸ்மா போடலாம், அகச்சன் போடலாம். ஓகே, 3 விதமா பூத்தகால எழுதலாம். ஸோ அது வந்து இப்போ சக போடும்பொழுது உடன்கிறது. அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணினேன்னா, ஐ டிடன்ட் வாண்ட் டு கிவ் இன் இங்கிலீஷ். நான் உட்காந்து தமிழ்லையும் அதுக்காகவே உட்காந்து டைப் அடிச்சு தான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் தான். பிகாஸ் ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உங்களோட தமிழ் பேப்பர்ல தமிழ்ல இருந்து தான் நீங்க புரிஞ்சுருந்து எழுதணும் அதை. ஓகே, ஓகே. நிர்மலா மேடம், கேன் யூ ட்ரை திஸ் 10th one? Madam. Yes, madam. Tomorrow I shall give her a sari. Aham tasyai satika dasyami. Correct, madam? Give a sari. Correct. Tasyai. Okay, madam. Very good. Thank you. Very good. Thank you, madam. ஏன்னா அந்த ததாதி வரதுனால சதுர்த்தி விபக்தி போடுறது வெரி கரெக்ட். தஸ்யை ஷாட்டிகாம். ஓகே, ஷாட்டிகாம் தாஸ்யாமி. குட். ஸோ வெறும் சாட்டிகா கொடுத்துருக்கேன். சாட்டிகாம் போடணும். ஆமா, ஏன்னா அகம் வந்து சப்ஜெக்ட் ஆயிடுறது பார்த்தீங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். புடவையை அப்படிதான். இங்க தஸ்யை எப்படி மேடம்? தஸ்யை தம்னு போட்டேன் நானு. தம் கரெக்டா வராது சார். கொடுக்கறது எப்பொழுதுமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சம்பிரதானே ததாதி வரும்போது சதுர்த்தி விபக்தி வரும். அதனால அவ தஸ்யை போட்டிருக்கா. தட்ஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. சோ இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு மேடம். சொல்லுங்க சார். இந்த 8th அந்த 2 பையன்கள் நேற்று தோட்டத்தில் விளையாடினார்கள் இருந்தது இல்லையா? அதுல தௌ கேக உத்யானே அக்ரீடத்தாம்னு சொன்னாங்களா? இல்ல அது 2 சொன்னது எனக்கு சரியா எனக்கு விடல காதுல. தௌன்னு போடவா எப்படி? தௌவும் வரவே வராது சார். அந்த தௌனா அவர்கள் இருவர் தான். சரி, இது வந்து துவௌ பாலகௌ போட்டிருக்காங்க. நீங்க வெறும் துவௌ போட்டிருக்காங்க. இப்ப அது வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு துவௌ பாலகௌ நான் ரைட்டுங்கிறேன். இப்ப நீங்க வெறும் பாலகௌ போட்டாலும் அது ரைட் சார். ஆஹா, சரி. பாலகௌ போடலாம், பாலக துவயம்னு போடக்கூடாதோ?
பாலக துவயம். ஒண்ணுமே வேண்டாம், நீங்க பாலகவும் போட்டாலுமே கரெக்ட் தான். ஏன்னா 2 பையன்கள் தான் அதுக்கு அர்த்தமே. சரி சரி புரிஞ்சது. ஆனா நம்ம இட் இஸ் பெட்டர் ஃபார் us to write துவௌ பாலகௌ. இட் இஸ் ஈஸியர் ஆக்சுவலி. நம்மளுக்கும் தப்பு பண்ணாம நம்ம இருப்போம். ஓகே சரி மேடம். உங்களுக்கு அப்படி துவௌ வரல அந்த டயத்துலனா பாலகௌ போட்டாலும் பரவாயில்லை. சரி பட் த்விதியா விபக்தி போடணும். த்விதியா விபக்தினாலே 2. ஓகே thank you. Okay. So anybody faced any difficulty in the translation? Anybody feels that இல்ல மேடம் எங்களால செய்ய முடியல, கஷ்டமா இருந்தது? பத்மாவதி மேடம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பத்மாவதி மேடம், you wanted to say something? கேக்குறதா? சொல்லுங்கம்மா. கேக்குறதா உங்களுக்கு? சொல்லுங்க. சீதா சிங்கம் ஈஷித்வா போனாங்க, அதுல ஈஷித்வா யூஸ் படுத்தலாமாங்க? என்னது அது? ஈஷித்வா. அது ஈஷித்வா வராதேமா. அது வராதுங்க. என்ன கேட்டானா நீங்க திருஷ்டுவாதே கரெக்ட் தாமா. ஈக்ஷதேங்கிறது ஆத்மநேபதே எனக்கு தெரியுது. பட் அதோட துவா பிரத்யேகம் நீங்க போடணும். ஈக்ஷித்வா whether it is correct or ஈஷ்டுவா வா, அது ஈக்ஷித்வாவா I must also see. எனக்கு அது ஈக்ஷித்வான்னு இருக்காது. அதுல எழுதியிருக்கேன் அப்படி. இல்ல சார், அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா ஈக்ஷங்கிற வேர்ப் இருக்கு, டு see தான் அதுவும். ஓகே அந்த இதுல நம்ம ஈக்ஷித்வா இருக்கா இல்லாட்டா ஈஷ்வா இருக்கா? ஈக்ஷித்வா இருக்கு. அப்ப கரெக்ட். அப்ப இட் இஸ் ரைட். ஈக்ஷித்வா இருக்குன்னா நீங்க ஈக்ஷித்வா போடலாம், தப்பு கிடையாது. ரைட் தான். ஹலோ இல்ல இல்ல பத்மாவதி மேடம், ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஒன்னே ஒண்ணுதான் I want to tell everyone. நான் எப்பொழுதுமே என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்லுவேன். ரொம்ப திடீர்னு ஒருத்தர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி தெரியாததை போட காமனா இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் சம்ஸ்கிருத பாரதியில யாரு எப்படி திருத்துவான்னு தெரியும். இப்ப அவளுக்கு அந்த ஈக்ஷித்வா தெரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தப்பா போட்டுருவா. ஓகே இப்ப திருஷ்டுவானா எல்லாருக்கும் தெரியும். பஷ்யதி திருஷ்டுவான்னு கூடிய வரைக்கும் திருஷ்டுவா எழுத பாருங்க. பட் ஈக்ஷித்வா இஸ் நாட் ராங். ஓகே யூஆர் ரைட், யூஆர் ரைட். நோ ராங், நாட் ராங். ஓகே சோ வேற ஏதாவது டவுட் இருக்காமா? shall we go to the 10th question? அந்த பார்த்த பின்ங்கறனால பார்த்த பின் சிங்கத்தை பார்த்த பின்ங்கறனால அனந்தரம் யூஸ் பண்ணலாமா? அனந்தரம் இல்ல இல்ல பண்ணலாம். இது திருஷ்டுவா தான். 2 ஆக்ஷன் வந்ததுனால நம்ம துவா பிரத்யே தான் யூஸ் பண்ணணும். ஓகே மேடம், நீங்க டிரான்ஸ்லேஷன் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நிறைய உங்களுக்கு நான் நிறைய क्वेश्चन பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அதுல எல்லாம் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய கர்நாடகா क्वेश्चन பேப்பர்லயே you didn't go through it? Didn't you go through it, Uma madam? இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. give me 10 days மா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் my exam is on 10th and 11th. நான் அதுக்கப்புறமா கொடுக்குறேன். எப்படியும் உங்களுக்கு ஆகஸ்ட் 28க்கு அப்புறம் தானே எக்ஸாம். ஆமா ஆமா அவசரம் இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா 2 டிரான்ஸ்லேஷன் வரும். 5 10 மார்க் வரும் உங்களுக்கு கண்டிப்பா. உத்தர தமிழ்நாடு பத்தி 5 மார்க் தான் வரும். ஆனா உங்களுக்கு கர்நாடகா ரீஜன் கண்டிப்பா 10 மார்க் வரும் டிரான்ஸ்லேஷன். I'll give you. நான் நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு. டோன்ட் வரி. இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற எல்லா லெசன்ஸ்ல இருக்கிற எல்லா சென்டென்சஸையும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எல்லா விபக்தியோட சென்டென்சஸையும் ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் இட் அண்ட் ரைட் இட். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். how you are going to do. okay okay sure I'll give you. don't worry. எனக்கு டைம் கிடைக்கும் போது I'll prepare it. okay ஆமா மேடம், உங்க எக்ஸாம் ஆனப்புறம் கொடுங்க, அவசரம் இல்ல. just ஒரு 11th வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. let me exam get. okay madam, thank you. okay shall we go to question paper 10? இன்னும் யாருக்காவது டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? shall we go to the question paper 10 please? போலாமா?
மேடம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. இந்த யதா ததா சொல்லி தரேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? Okay, பார்வதி மேடம் அப்போ கேட்டாங்க இன்னைக்கு. ஓகே, சொல்லி கொடுத்தா போச்சு. கொஸ்டின் பேப்பர் இப்போ பார்க்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து தீஸ் ஆர் அவ்யயம்ஸ். ஓகே, அவ்யயம்ஸ் நம்ம ஒரு லெசன் படித்தோம். அவ்யயம்ஸ்னா என்ன? தே ஆர் இன்டிக்ளைனபிள். அவ்யயம்னா நமக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தே வில் நாட் சேஞ்ச் வித் எனி ஜெண்டர் ஆர் எனி வச்சனம். ஜெண்டர் வச்சனம் விபக்தி எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எல்லாமே அப்படியே இருக்கும். தீஸ் ஆர் அவ்யயம். நம்ம அந்த லெசன்ல particularly we saw lesson, I think lesson 6, I think, yeah, lesson 6 only the avyayams are there. அதுல தான் we have pair of avyayams. இப்போ ஒரு சென்டென்ஸ் வரும்பொழுது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னானா, they will give you simple sentences. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கொடுப்பாங்க, 2 simple sentences தான், join these sentences, so using the conjunctions அப்படின்னு கொடுப்பாங்க, using the adverbials, இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் you are going to join these sentences using yada tadava, yavat tavata, yatha tathava, okay, yadyapi tathapi and yadi tarhi. இதுல வந்து நம்ம வந்து மெயினா என்னன்னா, for your benefit I'm telling you, first அந்த சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 sentences கொடுத்தானா please note those sentences and know the meaning of the sentences. அந்த sentences ஓட meaning உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா it will be easier for you to do it. If you do not know the meaning of the sentence, then you will be doing wrong. Okay, so இப்போ first let us go to yada tada. இப்போ yada tada, அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டோம்னா when then, when the sun rises there is sunlight, when the sun rises the flowers bloom. இது இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து எப்பொழுது அப்பொழுது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது அப்பொழுது. ஓகே, அப்போ நம்ம எப்படி பண்ண போறோம்? இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சின்ன நம்ம சொன்ன எக்ஸாம்பிளையே எடுத்துப்போம். உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அதை சூரியோதய பவதி, சூரியோதய பவதி, கமலானி விகசந்தி. சூரியோதய பவதி ஒரு சென்டென்ஸ், கமலானி விகசந்தி. இப்போ என்ன நம்ம படிச்சிருக்கோம், நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? when the sun rises the flowers bloom, அதாவது the lotus, okay, the lotus flowers, okay, they bloom. எப்பொழுது சூரியன் உதிக்கிறதோ அப்பொழுது தாமரை மலர்கள் மலர்கின்றன. இது நம்ம தமிழ்ல முதல்ல புரிஞ்சு. அப்ப எப்போது அப்போது, that is that, when then, okay, அப்படி இருக்கிற டயத்துல you must use yada tada. yada suryodayah bhavati tada kamalani vikasanti. நல்ல மனசுல டைம் வேரியன்ஸ் தான். எப்பொழுது அப்பொழுது. ஓகே, யதா பாடசாலா கச்சதி, எப்பொழுது ஸ்கூலுக்கு போகிறானோ, சஹன்னு வச்சுக்கோ. யதா சஹ பாடசாலா கச்சதி ததா, அப்போ பாட்டை வச்சுக்கோ, எப்பொழுது அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானோ அப்பொழுது ததா பிராத்த காலக அஸ்தி, அப்பொழுது ஏர்லி மார்னிங்கா இருக்கு, அப்பொழுது விடியற் காலை இருக்கிறது. இப்படி கூட மாத்தி போடலாம். யதா
प्रातःकालः अस्ति तदा सः विद्यालयं गच्छति. எப்படி வேணா எழுதலாம். just understand the meaning. when it is early morning he goes to the school. when it is early morning यदा प्रातःकालः अस्ति सः तदा सः योगाभ्यासं करोति. எப்பொழுது அப்பொழுது when. okay, அது வந்து first thing, that is the first combination அவ்யயம் யதா ததா. அடுத்தது வந்து you have the second one. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அது that is something that usually நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுவோம் சில சமயம், but not necessarily. இப்ப வந்து யதி தர்ஹி அதுக்கு என்ன சொல்றோம்னா இஃப் இருந்தால், இப்படி இருந்தால், மழை இருந்தால் கொடை கொண்டு போ. யதி விருஷ்டிஹி பவதி தர்ஹி சத்ரம் நய. okay, यदि वृष्टिः भवति, in case it rains, if it rains, take the umbrella. மழை பெய்தால் கொடை கொண்டு போ. so यदि தர்ஹி, இதுதான் இந்த ரெண்டு இந்த காம்பினேஷனை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த காம்பினேஷன்ல தான் பாருங்க, இதுலயே நம்மளோட புக்லயே ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கா. யதி விராமஹ பவதி தர்ஹி ஆகச்சாமி. அப்போ ஆகச்சாமி கொடுத்துட்டா அப்படின்னா என்ன, அகம். அப்போ யதி விராமஹ பவதி, if this is a holiday, then I shall come. அது I will come. இந்த இடத்துல வந்து ஆகச்சாமி அப்படின்னா I will come. நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது I will come சொன்னோம்னா ஃபியூச்சர் வந்து நான் வருவேன். லீவு இருந்தால் நான் இருந்தால் அப்படிங்கிற ஒரு இது வந்தெடுத்தனாலே யதி தர்ஹி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம வித்யுத் அப்படின்னு சொல்றோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி இருந்தால் ஃபேன் சுத்தும். ஓகே, எலக்ட்ரிசிட்டி இருந்தால் ஃபேன் சுத்தும். அப்ப எப்படி சொல்லுவோம், யதி வித்யுத் அஸ்தி தர்ஹி வியஜனம் சலதி. ஃபேன் ஓடுகிறது. சலதி தான் யூஸ் பண்ணணும். மூவ்மெண்ட்டுக்கு சலதி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, தாவதி சொல்ல மாட்டோம், சலதி தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் இன் மோஷன், இட்ஸ் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அதுக்கு நம்ம சலத்தின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பாருங்க, கண்டிஷன். சரி, இதை வந்து நம்ம இஃப்னு எடுத்துக்கலாம். இஃப் கிளாஸ்ன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த மாதிரி இஃப் கிளாஸ். இஃப் தெர் இஸ் ரெயின், டேக் த அம்ப்ரெல்லா. ஓகே, இஃப் தெர் இஸ் எலக்ட்ரிசிட்டி, தென் fan will move. Okay, so if you have time, then learn Sanskrit. If you have time, please cook for me. இப்படி என்னெல்லாம் if போட்டு நம்ம சொல்றோம். यदि समयः अस्ति मम कृते पचतु, எனக்காக சமைக்கணும். ஓகே, பச்சைன்னு சொல்லலாம். பகதி அப்படின்னு சொன்னானா பச்சைக்கு சொல்லணும். நீ சமை அப்படின்னு சொல்றதுக்கு பச்சை. யதி சமயः अस्ति तर्हि मम कृते पच. Just understand that
இஃப் தென் முதல் இது என்னது யதா ததா எப்பொழுது அப்பொழுது எப்பொழுது சூரியன் உதிக்கிறதோ அப்பொழுது தாமரை மலர்கிறது எப்பொழுது நான் சம்ஸ்கிருதம் படிக்கிறேனோ அப்பொழுது நான் சொல்லலாம் எப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேனோ அப்போ மணி 3 இந்த மாதிரி எப்பொழுது அப்பொழுது எப்பொழுது நான் சமைக்கிறேனோ அப்பொழுது மணி 10 இப்படி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, அதுவும் சொல்லலாம். இப்ப இதுல வந்து there is a clause. இது வந்து if நான் சமைத்தால் நான் எழுதினால் அப்படி if I write. ஓகே, அது வந்து கண்டிஷன். ஓகே, மழை பெய்தால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். எப்பொழுது அப்பொழுது வேற, இது வந்து இருந்தால் நான் செய்தால் அது. ஓகே, இப்ப அடுத்தது யாவத் தாவத். யாவத் தாவத் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. அதாவது இங்க எப்படி இருக்கோ, அதாவது பாம்பேல எவ்வளவு மழை இருக்கோ மும்பைல அவ்வளவு மழை சென்னையில கிடையாது. கம்பேரிசன். ஓகே, கம்பேரிசன் அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். பட் யூஸ்வலி தே யூஸ் இட் லைக் இந்த மாதிரி கம்பேரிசனுக்கு யூஸ் பண்றேன், பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பேரிங் டூ திங்ஸ். அப்போ என்ன சொல்றோம், யாவத் யாவத் சூரியः திஷ்டதி தாவத் சம்ஸ்கிருதம் விராஜதி. ஓகே, தட் இஸ் சென்டென்ஸ். சஹ யாவத் காததி தாவத் ஏஷः ந காததி. இப்போ 2 பேர் இருக்கா. இப்போ 2 பேரை நம்ம இவ்வளவு அவ்வளவு அப்படின்னு சொல்றோம்ல, எவ்வளவு அவ்வளவு. எக்ஸ் எவ்வளவு சாப்பிட்றானோ ஒய் அவ்வளவு சாப்பிட்றது இல்லை. த அமௌண்ட் ராமா ஈட்ஸ் ராஜா டஸ் நாட் ஈட். யாவத் ராமா காததி தாவத் ரமேஷः ந காததி. ஓகே, அதே மாதிரி தான். யாவத் ஜலம் நதியாம் அஸ்தி. இப்ப நதி எடுத்துட்டோம், நதியில எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவு தடாகத்துல இல்லை, பாண்டு குட்டையில இல்லை, குளத்துல இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். பாண்டு தான், தடாகம்னா இட்ஸ் ஆக்சுவலி பாண்டு. பட் யூ கேன் ஆல்சோ டேக் திஸ் குளம் ஆல்சோ. ஸோ யாவத் ஜலம் நத்யாம் அஸ்தி தாவத் ஜலம் தடாகே நாஸ்தி. ஓகே, யாவத் வேகேன பாலகः धावति तावत् वृद्धः न धावति. ஓகே, எவ்வளவு வேகமாக பையன் ஓடுகிறானோ அந்த அளவுக்கு அவ்வளவு வேகம் இந்த வயசானவர் விருத்தக ஓல்டு மேன் ஓட முடியும். கம்பேர். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. யதா ததா அப்படின்னா எவ்வளவு அவ்வளவு, எப்பொழுது எப்பொழுது அப்பொழுது. யதி தர்ஹினா இஃப் கண்டிஷன். கண்டிஷன் கண்டிஷன் இருந்தா தான் அந்த இஃப் அண்ட் தென் வரும். இஃப் இஃப் யூ ரன் அந்த மாதிரி, அது மாதிரி கண்டிஷன் கண்டிஷன். அடுத்தது யாவத் தாவத், எவ்வளவு அவ்வளவு. ஓகே மேடம், ஒரு டவுட் கேட்குறேன் மேடம். ஒரு டெஸ்ட்ல வந்து நீங்க கொடுத்துட்டு இந்த விருஷ்டி பவதி சுபிக்ஷம் அஸ்தின்னு ஒண்ணு வந்தது. அதுல வந்து அது என்ன யூஸ் பண்ணும்? அதுல யாவத் தாவத் யூஸ் பண்ணுமா இல்ல யதா ததா யூஸ் பண்ணுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு மழை அவ்வளோக்கு அவ்வளவு சுபிக்ஷம் அப்படி வருமா, இல்லைன்னா எப்போ மழை அப்போ வரும்? இல்ல இல்ல, அது வந்து இஃப் இஃப் இப்பதான் யூஸ் பண்ணணும். ஓ, யதி தர்ஹி தான் யூஸ் பண்ணணும். மழை வந்தால் எவ்வளவு மழை இருக்கிறதோ, இஃப் தேர் இஸ் ரெயின், மழை இருந்தால் சுபிக்ஷம் இருக்கும், மழை இல்லை என்றால் சுபிக்ஷம் இருக்காது. புரியுதாமா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே.
ஸோ இது யாவத் தாவத்துக்கு நம்ம எப்படியோ அப்படி. ஓகே, எவ்வளவு எப்படி எப்படி இல்லை, சாரி, எது எவ்வளவு அவ்வளவு. தமிழ் எவ்வளவு, அதான் சின்ன எக்ஸாம்பிளை மனசுல வச்சுக்கோங்க. இந்த பையன் எவ்வளவு ஓடுகிறானோ அவ்வளவு வயதானவரால் ஓட முடியவில்லை. இது நம்ம மனசுல இந்த எக்ஸாம்பிளை வச்சிருந்தாலே, அவன் எவ்வளவு சாப்பிடுகிறானோ இதனால அவ்வளவு சாப்பிட முடியவில்லை. ஓகே, இதுல கொடுத்துருக்கா பாருங்க, சுவர்ணத்திய யாவத் மூல்யம் தாவத் மூல்யம் ரஜதஸ்ய நாஸ்தி. ஸோ எவ்வளவு தங்கத்துடைய விலையோ அவ்வளவு விலை வெள்ளிக்கு கிடையாது. ஓகே, அதுதான் ரஜதஸ்ய நாஸ்தி. ஸோ இது அடுத்தது 4வது யதா ததா. யதா ததா வெரி வெரி சிம்பிள். எப்படியோ அப்படி. ராஜா எப்படியோ பிரஜைகள் எப்படி, அப்பா எப்படியோ பையன் அப்படி, அம்மா எப்படியோ பெண் அப்படி, அவன் எப்படியோ அவன் ஃப்ரெண்ட் எப்படி, அவன் ஃப்ரெண்டு எப்படியோ அப்படி அவன். நீங்க என்ன கம்பேர் பண்ணி சொல்றீங்களோ குவாலிட்டிஸ். இப்ப பாருங்க, யதா ராஜா ததா பிரஜா, யதா குரு ததா சிஷ்யः, யதா பவான் பிரயத்னம் கரோதி ததா பலம் பிராப்தி. நீ எவ்வளவு, அப்போ நீ எப்படி உழைக்கிறாயோ அப்படி பலன் பெறுவாய். யதா ஸ்ரேஷ்டः ஆச்சரதி ததா ஜனாः அப்படி ஆச்சரதி. அப்படின்னா என்ன, ஸ்ரேஷ்டகனா பிக் பீப்புள், நோபல் பீப்புள், ஃபேமஸ் பீப்புள், அதுவும் சொல்லலாம். அவெல்லாம் என்ன எப்படி என்னத்தை ஃபாலோ பண்றாளோ ஜனங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவா. கிரேட் பீப்புள் அவ எப்படி என்னது எப்படி ஆச்சரத்தி, ஹவு டு ஃபாலோ திங்ஸ், எப்படி ஆன்சர் தட் இஸ் ஆச்சரத்தினா தே ஃபாலோ, தே டூ திங்ஸ் ஆச்சரத்தி. அதே மாதிரி ஜனாஹா பீப்புள் ஆல்சோ டூ த சேம் வே. அதாவது எப்படி அப்படி, யதா ததா. யதா ததா இஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட். ஓகே, அடுத்தது கடைசியா இருக்கிறது யத்யபி ததாபி. யத்யபி ததாபி அதாவது எப்படி சொல்றோம்னா, இருந்த போதிலும். யத்யபி இப்போ நம்ம எல்லாரையுமே எடுத்துக்கோங்க, we are all women here. யத்யபி பூஷணானி சந்தி. இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் we have lot of sarees, lot of jewels, but na dharito shakyate, we cannot wear anything because we are not going out. Okay, இப்போ பாருங்க, யத்யபி என்னது விமானம் அஸ்தி கோபி ஜனாஹ ந கந்தும் சக்யதி. ஜனாஹ சக்யந்தே, யாருமே போக முடியல. யத்யபி ததாபி, ஆன போதிலும் இருந்த போதிலும். எவ்வளவு சில டைம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும், ஆனா நம்மளால சாப்பிட முடியாது, வயிற்று வலிக்கு வாங்கிட்டு பார்த்து. யத்யபி மிஷ்டான்னம், மிஷ்டான்னம்னா ஒரு இந்த பொங்கலுக்கெல்லாம் சொல்லுவாங்க மிஷ்டான்னம் அஸ்தி. ததாபி அஹ அஹம் ந காதாமி. மம உதரவேதனையா அஹம் ந காதாமி. ததாபி மம உதரவேதனையா, என்னுடைய வயிற்று வலியால் நான் சாப்பிடவில்லை. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதை வந்து நீங்க கரெக்டா மைண்ட்ல ஏத்திட்டோம்னா கண்டிப்பா எதி தருகி யதா ததாக்கு நம்ம தப்பே பண்ண மாட்டோம். யதா ததா இப்பொழுது அப்பொழுது, எதி தருகினா கண்டிஷன், அதை மனசுல வச்சுக்கோங்க. யாவத் தாவத்னா அவர் எவ்வளவு பண்ண முடியுமோ இவரால இவ்வளவு பண்ண முடியும். எட்டானா இவ எப்படியோ அவ அப்படிதான் அப்படி. இப்ப அஞ்சது யத்யபி ததாபின்னா இருந்த போதிலும். அவன் இவ்வளவு பணக்காரனா தனிக்காக, யத்யபி தனிக்காக ததாபி தானம் ந கரோதி. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் புரிஞ்சுக்கும். எஸ், ஐ ஹோப் ஐ மேட் இட் கிளியர். Anybody has any doubt in this? ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப கிளியர் ஆயிடுது. கொஞ்சம் டவுட் இருந்து ரொம்பவே கிளியர் ஆயிடுது. ஓகே மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அதுல இந்த ரெண்டாவதுக்கு என்ன மேடம் மீனிங் இருக்கு? அலசாகா யத்யபி திருடகாரியா. 1 minute, I close the book. 1 minute, I'll take out the sentence. திருடகாயக அதாவது அலசாகான சோம்பேறிகள்,
எத்யபி திருடகாயக போட்டிருக்க, அங்கே மீனிங் கொடுத்துருக்கா. திடமான உடலை உடையவர்களா இருந்தாலும் ததாபி இருந்த போதிலும் அவர்கள் காரியம் செய்வதில்லை. ஓகே, சில பேர் நம்ம பார்த்துருக்கோம்ல, நல்லா தான் இருப்பா, வேலை செய்ய மாட்டா, பிச்சை எடுத்துட்டு இருப்பா. ஓகே, அது மாதிரி சோம்பேறிகள் எவ்வளவு திடமான உடலுடையவராக இருந்தாலும் வேலை செய்வதில்லை. ஓகே சாந்தி மேடம், ஐ யூ கிளியர்? லைன் இருக்கா? எஸ் மேம், அது கொஞ்சம் டவுட்டா இருந்தது, அதனால தான் கேட்டேன். தேங்க்யூ மேம், ஐ காட் இட். தேங்க்யூ. ஓகே ஓகே. முதல்ல திடீர்னு உங்க லைன் வேற கட் ஆயிடுறது, அதான் கேட்டேன். ஸோ now we go to the 10th paper. Hope you try to do it. See, இந்த இது பண்றோம்னாலும் ஓகே. 10th paper. Okay. Kati lakaraha santi. The first question. இப்போ வந்து இவங்க சீதா லட்சுமி மேடமும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி மேடம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சாந்தி மேடம். ஓகே. शारदा मैडम आंसर பண்ணுங்க. नमस्कार जी. दश लकारः सन्ति. लकाराः. ओके. लकाराः सन्ति. ओके, அடுத்த क्वेश्चन பண்ணுங்க. चन्द्रगुप्तः कः? चन्द्रगुप्तः मगध देशस्य निरूपकः. ओके ओके, धन्यवादः. पद्मावती मैडम. चन्द्रगुप्तस्य मन्त्री कः? सः किं कीदृशः आसीत्? चन्द्रगुप्तस्य मन्त्रिः चाणक्यः. सः बबोधनः राज्यतन्त्रः. तन्त्रज्ञः च आसीत्. ओके, அது வரைக்கும் எழுதியிருக்கேன். இல்ல அது ஆசித் தேவின்னு சொல்ல. சரி சரி, ஓகே. அடுத்தது சொல்லணும். ஆமா சொல்லுங்கம்மா. நிருபः चाणक्याय कान् दत्तवान्. चाणक्याय नृपः चाणक्याय कम्बळान् दत्तवान्. ओके गुड गुड. ओके, ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் இருக்காங்களா? ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் இருக்காங்களா? ஓகே, ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம். சொல்றேன் மேடம். चाणक्य कुत्र वसति स्म? चाणक्य उडजे वसति स्म. किं सूचितवान्? एतान् कम्बलान् दरिद्रेभ्यः ददातु इति नृपः सूचितवान्. இந்த சாணக்கிய குத்திர வசதி ஸ்ம அப்படின்னு சொல்றதுல நகராத் பகிஹியும் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே. ஓ சரி. அவன் எங்க குடியிருந்தான்னா குடிசையை மட்டும் சொல்ல வேண்டாம், அதாவது நகரத்துக்கு வெளியில குடிசையில இருந்தா. ஓகே, அப்ப எப்படி சொல்லணும்? நகராத் பகிஹி. நகராத் பகிஹி உடச்சே சதீஸ்மா சொல்லணுமா? கரெக்ட் கரெக்ட். சரி, தேங்க்யூ. நகராத் பகிஹி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓ சரி சரி மேடம். அப்புறம்
அடுத்த கொஸ்டின் யார் பண்றாங்க? ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மிஸ் சைடு பார்வதி ஹரிஹரன் மேடம். ஹரி ஓம் மாதா. அந்த சூச்சித்தவான் முடிச்சுட்டா இல்லையா? चाणक्यस्य उटजे के आगतवन्तः. चाणक्यस्य उटजे चोराः आगतवन्तः. चोराः चाणक्यस्य गृहे किं दृष्टवन्तः? चोराः चाणक्यस्य गृहे चाणक्यः என்ன பார்த்தாங்க? அவங்க என்ன பார்த்தாங்க? चाणक्यः तस्य पत्नी कटे एव सुप्ता दृष्टवन्तः. அப்படி எதுனமா எனக்கு தெரியல. இல்ல, அவங்க முதல்ல கம்பளான்னு பார்த்தாங்க இல்லையா? அச்சா, கம்பளானா எதுனோ நான் நினைச்சேன் இது. ஓகே ஓகே. चोराः कम्बलानां राशिरेव दृष्टवन्तः அப்படின்னு போடலாம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதலாம். பெருசா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா திருஷ்டவந்தः. பரந்து அவங்க வந்து चाणक्य तस्य पत्नी सह कटे निद्रां करोति. निद्रां ओके. निद्रां कर्तु ओके. निद्रां कर्तुं दृष्टवन्तः. ஆக்சுவலி அது ஒரு குழப்பமா இருக்கு. இது மட்டும் எழுதணுமா இல்ல ஃபுல்லா எழுதணுமா? இல்ல, இது ரெண்டுமே எழுதிடலாம். ரெண்டுமே எழுதணும் இல்லையா? ஓகே ஓகே. ஆமா ஓகே. ரெண்டுமே எழுதினா கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல. ஐ ஃபெல்ட் ஓகே. பட் யூசுவலி தே வில் நாட் ஆஸ்க் லைக் திஸ் ஆல். பிகாஸ் என்னன்னா ஒரு லைன் ஆன்சர் தான் அவ எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. ஏன்னா ஒரு மார்க் தான் கொடுப்பா, அதுக்கு மேல கொடுக்க மாட்டா. ஸோ கம்பளான் ராசி ரேவ திருஷ்டவான் போட்டாலும் கரெக்டா தான் போடுவா. என்ன பிகாஸ் எக்ஸ்பெக்டிங். பட் நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம கூட ஒரு லைன் எழுதினா தப்பு கிடையாது. ஓகே, அடுத்த क्वेश्चन. चोराः चाणक्यं किं पृष्टवन्तः? चोराः चाणक्यं நீங்க வந்து இத வந்து என்ன பண்ணணும்? ஆக்டிவா பாசிவ் ஆக்கணும் இல்லையா? இல்ல நீங்க ஆக்டிவாவே எழுதுங்களே, நோ ப்ராப்ளம். चाणक्यः पार्श्वे कम्बलानां राशिरेव अस्ति, तथापि त्वं किमर्थं भूमौ शयनं करोषि इति पृष्टवन्तः. அந்த இத்திங்கறத விட்டுறக்கூடாது, அது மட்டும் தான். ஓகே, இத்தி पृष्टवन्तः. அந்த இத்தியை மட்டும் கரெக்டா போட்டு. ஓகே ஓகே. ராஜராஜேஸ்வரி மேடம். அந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சர் எழுதலையே மேடம். சாணக்கிய விசாரக கஹ ஆசீத், அதுக்கு எழுதல. அதுக்கு எப்படி எழுதணும்னு தெரியல, அது விட்டுருக்கேன். வாக்கியெல்லாம் எழுதிட்டேன். அவரோட விசாரம் என்னது? அத பொறுத்தியாரோட சாமான எடுத்துக்கூடாது. அது அத போட்டிருக்கா இல்லையா அங்கேயே? வேற புக்கை பார்க்க, புக் எடுத்து. ஓகே, நீங்க அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. பாரதி சொல்றேன் மேடம். நீங்க அடுத்ததுக்கு போயிட்டு வரேன். चाणक्यस्य विचारः कः आसीत्? अन्येषां द्रव्यस्य उपयोगेन अधर्मः भवति इति चाणक्यस्य विचारः आसीत्. विचारः आसीत्. அப்புறம் சொல்லட்டுமா அடுத்தது? वेणिसंहारं कः रचितवान्? वेणिसंहारं भट्टनारायणः रचितवान्. ओके ओके, थैंक यू. गुड. राजराजेश्वरी मैडम நீங்க வாங்க. शूद्रकः किं रचितवान्? शूद्रकः मृत्तिकडिकं रचितवान्. राइट. कति उपसर्गाः सन्ति? 22 उपसर्गाः सन्ति. ओके गुड. ओके 22.
கரெக்ட். ராதை மேடம் நெக்ஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். अधोक्तानि वाक्यानि पठित्वा शुद्धं वा अशुद्धं सूचयन्तु. कमलानि कासारे सन्ति शुद्धं. भूतकालरूपाणि त्रिविधानि सामान्यभूत अनद्यतनभूत परोक्षभूत इति. शुद्धं. ओके அடுத்து பண்ணுங்க. लिट् लकारः वर्तमानकालं सूचयति. इति अशुद्धं. लिट् लकारः भविष्यकालं सूचयति. அப்படியே பண்ணிடுங்க, ஃபுல்லா பண்ணிடுங்க. अक्षराणि श्लोकेषु भवन्ति. शुद्धं. हे हरिः एतत् संबोधना विभक्ति रूपम्. अशुद्धं. हे हरे हे हरि हे हरयः एतत् संबोधनानि. गुड. थैंक यू मैडम. இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணிடலாம். இப்போ சப்தமி விபக்தி பண்ணிடலாம். பாலா மேடம் யாராவது விட்டுட்டேனா இந்த ரவுண்ட்ல? I don't know whether I have left anybody. No. Okay. Bala madam start pannu. Hariva mata. And you are right, the singular, dual and plural madam. அல்ல அது வேண்டாமா, அது நீங்க பண்ணிப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. அது அந்த இதை fill in the blanks பண்ணுங்க. அதுதான். dash प्रकोष्ठाः सन्ति. विद्यालयां प्रकोष्ठाः सन्ति. ये विद्यालयां सारी विद्यालये अदता नम विद्यालये प्रकोष्ठाः सन्ति. मम गृहे धेनुः अस्ति. அடுத்தது அது வந்து लतायां पुष्पाणि सन्ति. ओके मैम. ओके. विजयलक्ष्मी मैडम சொல்லுங்க அடுத்தது. वने वृक्षाः सन्ति. पुष्पाणि कमलं पुष्पे कमलम् अति सुन्दरम्. இல்ல அது அது அங்கதான் நீங்க பார்க்கணும். இதுல புஷ்பாணின்னு கொடுத்துட்டா இல்லையா, பகுவச்சனம் இல்லையா. புஷ்பேஷு சாரி மேம், புஷ்பேஷு அந்த அதுல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. அதான். ஓகே. पुष्पेषु कमलम् अति सुन्दरम्. जनाः जनेषु कार्यकर्मः भवन्ति. இல்ல நீங்க ஜனாஹாவை மாத்துறேன், பிராக்கெட்ல கொடுத்ததுதானே மாத்தணும். சாரி மேடம் தேர்ட்ல வந்து லதா தானே பிராக்கெட்ல கொடுத்திருக்க, அப்ப லதாயாம் தானே வரணும் இல்லையா? லதாயாம் தானே சொன்னாவா? இல்ல புஷ்பேஷு சொன்னாலே, அதனால கேட்டேன். புஷ்பேஷு நம்ம இப்ப 5th நம்ம இருக்கோம், நீங்க இதுல இருக்கீங்க. சாரி என்னோட இல்ல என்னோட அந்த நடுவுல கனெக்டிவிட்டி போயிடுது, அதனால அதான் இது பண்றீங்க. ஜனாः कार्यकर्मे भवन्ति. कार्यक्रमे ओके, कार्यक्रमे भवन्ति. ओके ओके விசால மாட்டா சொல்லுங்க. இருங்க, யாரோ டவுட் கேட்கிறா. என்னம்மா? அதாவது தேர்ட் சென்டென்ஸ் இல்லையா, லதா புஷ்பாணி சந்தி, அது வந்து புஷ்பாணி இருக்கிறதுனால அது வந்து பகுவச்சனம் வராதா, லதாயாக அப்படி வராதா? இல்ல இங்க வந்து உங்களுக்கு பகுவச்சனம் பிராக்கெட்ல கொடுத்தாதான் நீங்க பிராக்கெட்டோட தான் போடணும். சரி புரியுதா? பிராக்கெட்ல பகுவச்சனம் இருந்தா நீங்க பகுவச்சனம் போடணும், பிராக்கெட்ல சிங்குலர் கொடுத்தா நீங்க சிங்குலர் தான் போடணும். ओके मैम पन्नु श्लोकाः पन्नु. श्लोकाः गीतायां सन्ति.
अहं सायंकाले मन्दिरं गच्छामि. அந்த நெக்ஸ்ட் ஒன் எனக்கு பிரிண்ட் ஒழுங்கா இல்ல மேடம். பிதா. ஓகே. ராமஸ்ய பிதா சபாயாம் அஸ்தி. கண்டோலே फलानि सन्ति. ओके, फलानि सन्ति. प्रिंट मिस्टेक ஆயிருக்கு மேடம். எனக்கு blurred ஆயிருக்கு. சாரி. ஓகே மேடம். இந்த இது ஸ்லோகாக கீதாயாம் சந்தி தானே? ஆமா, கரெக்ட் தான். ஓகே. இப்ப அடுத்தது குத்ர கஸ்மின் லிகந்து. Okay, Deepti, can you do it? Yes, miss. Sadhuhu ashrame vasati. Sadhuhu kutra vasati. Pushpani latayam vikasanti. पुष्पाणि कुत्र विकसन्ति? ओके. बालिका क्रीडाङ्गणे क्रीडति. बालिका कुत्र क्रीडति? If you use kasmin, you can also use. Okay, that's another word. Okay, fine. Miss, I have this small doubt, miss. Then what's the difference between kutra and kasmin, or are they both same? No, kutra is where, kasmin is in which place. Supposing now, actually, supposing now you say sadhuhu ashrame vasati. Okay, sadhuhu kutra vasati. Apo say the sadhu lives in the ashram. Okay. So sadhuhu kasmin. Okay, kasmin stare, or which place. If you are putting in which place, at that time you have to put okay, kasmin. That also for pullinga. Okay, you cannot put kasmin for strilinga. So it is better, I am telling everyone, please don't use kasmin and all that. Please use kutra only when question is there for where. That's why I am not correcting you at all. This kasmin, it's not right here, because in the strilinga you cannot use kasmin. Okay. Yes. Then why is like balika kasmin kridati? Why is it coming like that? No, kasmin. Yes, if you use kasmin, in which place you should write. Okay. Okay. Kasmin means in which, in where. Okay, in what, Okay, kim shabda is what. So this is the saptami vibhakti. So in what place. So the question itself, they have given kasmin. That is wrong. It should all be kutra only here. Because if you have to write latayam, okay, you have to say where. That time you have to say what will be the strilinga of this tat shabda, kim shabda. You have studied it? Have you studied? Yes, I have. Kasma, what will come? You don't know? I am not able to hear you properly, miss. Like your voice is breaking very much. Okay. I'm only able to hear bits and pieces of what you are saying. Others also cannot hear me? You could hear properly. Madam. Very clear. Okay. Deepti, you finish with the kutra. You are getting confused. Come on. I will not explain it. Okay, finish with kutra. Balika kutra kridati. Mayuraha kutra nrityanti. Samudre kutra bhavanti. That is wrong. See, you just don't take only the object. Mauktikanina
मुत्तुकल कुत्र मौक्तिकानि भवन्ति understood now okay 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 where the saptami vibhakti is there only you can ask kutra, you cannot ask okay okay that is pearls, that is prathama vibhakti. Okay so I think that okay now yat tat that should be done. Shanti, can you try? Or Sitaraman sir, you try first at least 2-3 sentences. यः पठति सः छात्रः यस्यै मधुरं रोचते तस्यै ददातु Okay भवान् यस्यै okay you can say यस्यै यस्मै also both are same okay भवान् भवान् सः क्रीडितवान् सः वदा என்ன விபக்தி வரணும் சக திருத்தியா விபக்தி அது தேன சகன் வரும் இல்லையா தேன சக தேன வராது முதல்ல எத் அப்புறம் தான் தத் ஓகே அப்ப எத்தோடு தானே यत् सः क्रीडितवान् இல்ல எத்தோட திருத்தியா விபக்தி என்னது சார் எத்தோட திருத்தியா விபக்தி சொன்னோம் இல்லையா எத் வந்து திருத்தியா மத்த சஹாவோட ஏன 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 அவ்வளவுதான் ஏன கரெக்ட் யூ ஆர் ரைட் भवान् येन सह क्रीडितवान् तेन सह गृहं गच्छतु गुड அடுத்தது வந்து पुस्तकं भवती स्वीकृतवती सा पुस्तकं भवती இல்ல நீங்க ஓகே சார் யூ கேன் ஸ்டாப் ஹியர் நித்யா மேடம் do the next two. हरि ओं माता यत् पुस्तकं भवती स्वीकृतवती तस्याः नाम रमा எத்து இப்போ இங்க வந்து என்ன வந்திருக்கு பாருங்க என்ன verb வந்திருக்கு புஸ்தகம் நபும்சகலிங்கம் வந்திருக்கு இல்ல புஸ்தகம் भवती स्वीकृतवती நீங்க வந்து இந்த சென்டென்ஸ் தமிழ்ல எப்படி பாருங்க எந்த புத்தகத்தை எடுத்தியோ அந்த புத்தகம் வந்து அந்த புத்தகத்து அவ யார் எடுத்துட்டாலும் அவளோட பேர் ரமா ஸ்வீகிருத்தவதி நீ யாரிடமிருந்து புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டாயோ அவளுடைய பெயர் ராமா ஓகே 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 ஸ்வீகிருத்த வந்தாலே பஞ்சமி வரணும் பஞ்சமி சாரி யஸ்யாஹ யத் பத்ரம் பிராப்தும் தத் மம பிதுஹு பத்ரம் இருங்கோ அவசரப்படாதீங்க சொல்லுங்க யஸ்ய என்ன புத்தகத்துக்கு முன்னாடி என்ன வரும் எத்தனை போட்டிருக்கேன் எத் பத்திரம் பிராப்தும் இல்லம்மா நீங்க முதல் 4வது சென்டென்ஸே முடிக்கலமா ஓ சாரி யஸ்யாஹ புஸ்தகம் பவதி ஸ்வீகிருத்தவதி தஸ்யாஹ நாம ரமா ஓகே குட் அதுதான் சாரி மாதா यत् पत्रं प्राप्तुं तत् मम पितुः पत्रम् எதுக்கு பித்துஹுக்கு வந்து இது பண்றேன் யாரு பத்திரம் யார் லெட்டர் பிராப்தம் கிடைச்சதோ அவர் என்னுடைய அப்பா இல்ல என்னுடைய அப்பாவினுடைய பத்திரம் எந்த பத்திரம் கிடைச்சு சீதாராமன் சாரா யார வீட்டுல சத்தம் நித்யா யா ஹவுஸ் No, everybody is on mute. I think it is in your house. கொஞ்சம் மியூட் போயிங்கோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் மியூட் போயிங்கோ அதாவது இந்த எத்து தத்து வரும்போது ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த யதா ததா மாதிரி இதையும் கொஞ்சம் புரிஞ்சுண்டு செய்யுங்க அப்பதான் நீங்க கரெக்டா பண்ணுவீங்க
ஓகே. இப்ப யாரு பத்திரம் யத் பத்திரம் பிராப்தம் என்று சொன்னேன். மம பித்துஹு பத்திரம். ஓகே, அது என்னுடைய அப்பாவுடைய பத்திரம். எந்த பத்திரம் கிடைத்ததோ அது என்னுடைய அப்பாவுடைய பத்திரம். நீங்க சொல்லுங்க இப்போ. எந்தக்கு எது வரும்னு தெரியலையா சார்? எத்து தான் கரெக்ட் தான்மா. நீங்க எத் பத்திரம் பிராப்தும் தத் மம பிதுஹு பத்திரம். கரெக்ட். ஓகே, மியூட் யுவர்செல்ஃப். எந்த லெட்டர் கிடைத்ததோ அது அது என்னுடைய அப்பாவுடைய லெட்டர். ஓகே, so this is a thing that you have to think of the translation and write. என்ன விபக்தியில வரும். ஸோ அத ததாதி அவர் சொன்ன மாதிரி ததாதி, ஸ்வீகரோதி, ஸ்வீகரோத்தினா பஞ்சமி வரும், ததாத்தினா சதுர்த்தி வரும். இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த these sentences ஓகே அத பண்ணுவோமா? the first one, Nirmala madam, can you try first one? Nirmala madam, are you there? Madam, hello madam, கேக்குறதா? கேக்குறதா? Translation தானே madam? Translation தானே? First, yes, first. Sairam. The king lives in the palace. Nripaha Rajabhavane vasati. Correcta madam? Nripaha Rajabhavane, Rajabhavane, Prasade. Prasade is the correct word. Prasada. It's a word for palace. It's okay. Rajabhavanam also is okay. Not wrong. Okay. Okay, madam. Next one பண்ணுங்க. Give me that book which has stories in it. Yat pustake kataha tat pustakam tadasi or dehi அப்படின்னு போட்டிருக்கேன். எது தெரியல மேடம், கரெக்டா தெரியல எனக்கு. திருப்பி சொல்லுங்கம்மா. யத் புஸ்தகே கதாஹா தத் புஸ்தகம் ததாசி. ஓகே, இப்போ புஸ்தகேன்னு நீங்க போட்டுட்டே இல்லையா? இந்த புக் இன்னிட்டுனா இந்த புக் which book? அப்ப இந்த in which book there are stories? In which book? அப்போ இன்ன வந்து வந்ததுன்னா சப்தமி வரணும் இல்லையாமா? நான் அத புஸ்தகே போட்டேன். அது புஸ்தகம் அதோட 7th விபக்தி புஸ்தகே போட்டேன். கரெக்ட். அப்ப யஹாக்கும் சப்தமி போடுங்க. அது அட்ஜெக்டிவா வருதுங்க. ஓகே. ஓ பின்ன இப்ப எப்படி எழுதணும் மேடம் நான் இப்போ? யஸ்மின். ஓகே. ஓ யத்துக்கு பதிலா யஸ்மின். ஓகே, யஸ்மின் சப்தமி போடணும். ஓகே, யஸ்மின் புஸ்தகே கதாஹா தத் புஸ்தகம் ததாசி. கரெக்டா? இது கரெக்டா மேடம்? கதாஹா ஓகே சந்தி தஸ்மின் சந்தி கதாஹா சந்தி சந்தி தத் வராது. அப்ப தஸ்மின் புஸ்தகம் ததாசி வரணுமா மேடம்? தத் புஸ்தகம் தத்தே போடலாமே. ஓகே, தத் புஸ்தகம் ததாது. ஓகே, நான் ததாசி ஏன் போட்டேன்னா இங்க அவகிட்ட கேக்குற மாதிரி, அதனால ஓகே ஓகே. ஆக்சுவலி கிவ் மீ அப்படின்னு வந்ததுனால நம்ம வந்து மஹ்யம் ததாது கூட சொல்லலாம். ஓகே, கிவ் மீ அதுதான் எனக்கு கொடுக்கவும். So மஹ்யம் ததாது. மஹ்யம். ஓகே, மஹ்யம். If you don't put மஹ்யம் also it's okay. தத் புஸ்தகம் ததாது. மஹ்யம் ததாது also is correct. அப்போ யஸ்மின் புஸ்தகே கதாஹ சந்தி தத் புஸ்தகம் மஹ்யம் ததாது. ஏறிட்டே மேடம். கரெக்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்ததையும் பண்ணிட்டு the fish live in a pond. மத்ஸ்யாஹா காசரே சந்தின்னு எழுதிருக்கேன் மேடம். கரெக்டா? ஓகே, காசாரா போடலாம், தடாகம் போடலாம். ஓகே, இட்ஸ் ஓகே. காசாரே போட்டேன்னா சந்தி போடக்கூடாதுமா. ஏன்னா வந்து லிவ் போட்டிருக்கா இல்லையா? ஓ, அப்போ இருக்க வசதி அஸ்தின்னு போட்டுடலாமா மேடம்? வசதி போடுங்க. வசதி. ஓகே. வசதி, ஜீவதி அதெல்லாம் போடுங்க. அதெல்லாம் ஓகே மேடம்.
Okay, the fish live in a pond. Live னு வந்ததனால you should put the plural fish live. வசந்தி போடுங்க. and fish க்கு வந்து என்ன போடணும்? மீனாஹா, மத்ஸ்யாஹா, plural போடணும். மத்ஸ்யா நான் மத்ஸ்யாஹான்னு போட்டிருக்கேன், அது ராங். மீனாஹா எழுதிட்டேன். இல்ல மத்ஸ்யாஹாவும் is right. மத்ஸ்யாஹா மீனாஹா plural போடணும். plural போடுறேன் மேடம். எஸ் மேடம். அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து லீவ்ஸ் ஃபால் ஆன் த கிரவுண்ட். பர்ணானி பூமியாம் பதந்தி. இது புக்ல இருந்தது மேடம். இது ஓகே ஓகே. அடுத்து he sits in a chair. இது வந்து சஹ ஆசனே உபவிஷதி. இது எத்தனை தூரம் கரெக்ட் தெரியல எனக்கு. ஆசந்தே. ஓகே. ஆசந்தஹ தானே சேர். ஆசந்தே. ஓ ஆசனேன்னு எழுதிட்டேன், தப்பா எழுதிட்டேன். ஆசனே இல்ல, ஆசந்தஹ இஸ் சேர், ஆசந்தஹ இஸ் சேர், ஆசந்தே இஸ் சப்தமி. ஓகே ஓகே. இன் a chair. உபவிஷதி கரெக்ட்டா மேடம்? இது கரெக்ட்டா மேடம்? உபவிஷதி கரெக்ட். ஓகே மேடம். थैंक यू மேடம். பரவாயில்லை. இப்போ வந்து you have confidence that you can do some translation. yes மேடம். அந்த previous discuss பண்ண கூட முடிஞ்சது மேடம். என்னால more or less கரெக்ட்டா தான் பண்ணிருக்கேன் மேடம் நான். ஓகே. இப்போ வந்து I think மாதா ஒரே ஒரு டவுட் மாதா. சொல்லுங்கம்மா. இது பூமி வந்து ஆக்சுவலி இக்காரந்த மத்திய சப்தம் மாதிரி தானே? அப்ப பூமௌ தானே வரணும். பூமி பூமௌ தானே வரணும். பூமியாம் எப்படி வரும் மாதா? பூமியாமும் வரும்மா. அப்படியா? பூமினா தானே பூமியாம் வரும். ஆமா பூமி தானே. பூமி ஆக்சுவலி பூமி அது ஸ்வம் இக்காரந்த சப்தம் மத்திய சப்தம் மாதிரி இல்ல. மத்திய சப்தம் மாதிரிமா? ஆமாமா. மத்தியில வந்து ரெண்டு விதமா வரும். மத்தியமும் வரும், மத்தியாமும் வரும். ஓ மத்திய. ஓகே 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 மாதா. ரெண்டுமே வரும். ஓகே. பூமௌ பூமியாம். ரெண்டுமே கரெக்ட். அது ஓகே மாதா. பூமியாம் நீங்க போட்டாலும் ரைட்டு தான். இல்ல பூமௌ போட்டிருக்கேன், அதுக்காக கேட்டேன். பூமௌ போட்டாலும் ரைட்டு தான், பூமியாம் போட்டாலும் ரைட்டு தான். ஓகே ஓகே மாதா. தன்யவாதம். ஓகே யா ஓகே. சோ ஐ திங்க் we have ஒரு சின்ன சந்தேகம் மாதா. சின்னது. சொல்லுங்க. இந்த செகண்ட்ல give me that book which has stories in it சொன்னாங்க இல்லையா? அதுல இத யாருக்கு கர்த்தான்னு சொல்லாதனால நம்ம வந்து துவம்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? மத்த மாதிரி எடுத்துக்கணும்னாக்க துவன்னு எடுத்துக்கலாம், இல்ல பவான் எடுத்துக்கலாம். பவான் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ததா தீ வருமா, இல்லாட்டக்க ததா தூ வருமா, இல்லாட்டக்க அதுல இது சொல்லணுமா? லோட்ல கரல ததா அந்த மாதிரி சொல்லணுமா? இல்ல ததாத்தினே சொல்லலாம் சார். இங்க சாரி ததாத்தூனே சொல்லலாம். லோட் ஒன்லி. ததாத்தி கிடையவே லோட் ஒன்லி. பட் இது பிரதம புருஷ ஒரு மத்திய இது மத்திய புருஷ சொல்லலாம். பரவாயில்ல, பிரதம புருஷவே சொல்லலாம். கேட்டா சொல்லலாமா? சரி ததாத்தி. சரி தப்பு கிடையாது. ஓகே thank you. Okay, so I think we have discussed all the question papers and translations, and உங்களோட இதுபடி நான் யதார்த்ததா also I have done. So இப்போதைக்கு for now we are wrapping up the class. இப்போதைக்கு till the pravesha exams are over we will wrap up the class, and then afterwards we will plan accordingly. ஏன்னா நீங்க எல்லாரும் please use the time for studying. படியுங்கோ. if you have any doubts, கொஞ்சம் டவுட்ஸ் நான் படிக்க தான் உங்களுக்கு தெரியும் இந்த டவுட் இருக்கா அந்த டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. படிக்காத வரைக்கும் இப்போ 10 கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணினவா ஐ திங்க் நீங்க இன்னைக்கே பரீட்சை எழுதலாம். ஓகே, நீங்களே சால்வ் பண்ணியிருந்தானா இன்னைக்கே நீங்க தாராளமா பரீட்சை எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஐ திங்க் ஆல் த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஹேவ் ஆல் த எக்ஸசைசஸ் நம்மளும் நிறைய பண்ணியிருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்களா சால்வ் பண்ணல அப்படின்னா இட்ஸ் வில் பி டிஃபிகல்ட். அதை மீறி நம்ம சுபாஷிதம், சூக்தி அண்ட் சசந்தர்ப தட் இஸ் ERC இதையும் வந்து படிச்சுக்கோங்க. அது மை திங் வாட் ஐ வாண்ட் டு சே. அண்ட் regarding the classes I will notify you afterwards after the pariksha that is
Pariksha is over, your Pravesha exam is over, we will plan accordingly how to go around with the next set of grammar as I promised you. I will help you with the grammar. And regarding the Pravesha, எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, I have only one thing to say that I'm very happy to have such a good set of students. நீங்க எல்லாருமே என்னோட ரொம்ப கோஆப்ரேட்டிவ், முதல்ல ரொம்ப ஹம்பிள் ஆல் ஆஃப் யூ. பிகாஸ் நான் நிறைய கிளாஸஸ் போகிறேன், எனக்கு தெரியும். ஒரு கிளாஸ் சில பேரெல்லாம் இருக்கா, அவள் டீச்சரை பாடமே நடத்த விடாமல் இருப்பா, எங்களுக்கே கோபமாக இருக்கும். லேடிஸும் சரி மென்னும் சரி, போத் சைட்ஸ். எங்களால் கிளாஸ்லேயே உட்கார முடியாது, வி கெட் ஸோ இரிட்டேட்டட். அவள் லீவில் நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரிலாம் பீப்புள் ஹவ் பீன் தேர். பட் என்னோட கேன் ப்ரௌட்லி சே இந்த பிரவேஷா கிளாஸ்லையும் சங்கராபுரம் கிளாஸ், நான் சங்கராபுரம் ஸ்டூடெண்ட்ஸோட தான் ஐ brought them and அப்படியே பிரவேஷா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் ஆஃப் யூ ஹவ் பீன் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் வித் மீ. யதாசக்தி சொல்லுவோம், அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். மேபி ஐ ஹவ் ஆல்சோ கவுன் சம்டைம்ஸ் ராங். அதனால எல்லாருமே நீங்கள் பார்த்து படிங்க. டீச்சர் வந்து இட்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்காதீங்க. ஐ எம் ஆல்சோ ஹியூமன், ஐ வில் ஆல்சோ கமிட் மிஸ்டேக்ஸ். ஐ எம் நாட் அ பெரிய பண்டிட்லாம் கிடையாது நான் சம்ஸ்கிருதத்தில். ஐ எம் ஆல்சோ லேர்னிங். ஓகே, தட் இஸ் ஆன் மை சைட் ஐ வாண்ட் டு சே. அண்ட் ரொம்ப ஆக்சுவலி சொல்லணும்னு சொன்னோன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு டீச்சர் உங்களோட கிளாஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு நிறைய பேர் எனக்கு தனியாக சொல்லியிருக்கேன். அதே அளவுக்கு ஐ ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் டு யூ ஆல். தட்ஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் டு disappoint you all by not taking பரிச்சையா. I should at least have take grammar. ஏன்னா வந்து இன்னும் நிறைய நான் வந்து பண்ணதுக்கு வந்து எனக்கு டைம் பத்த மாட்டேங்கிறது. ஐ ஹேவ் டு டிவோட் a lot of time. நிறைய நான் அதை தான் நான் நினச்சிக்கிறேன். நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் கூட நான் எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு கிளாஸ் எடுக்கிறது இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஐ ஹவ் பீன் டீச்சிங் ரைட் ஃப்ரம் 8:30 to 5:30 நான் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு மை த்ரோட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் என்னோட ஒன்லி ப்ராப்ளம் இஸ் மை டைம். அண்ட் ஐம் ஆல்சோ க்ரோயிங் ஓல்டர், ரைட்? என்னால் காத்தால சீக்கிரமாக பண்ண முடியாது. நைட்டில் அன்றைக்கி சீதாராமன் சார் சொன்னார் 12:21 மேடம் நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. 12:21 இஸ் வெரி ஏர்லி சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே தெரியும். தே கால் மீ ஆஃப்டர் ஒன்லி 11:30 பிகாஸ் ஐ வில் பி குவைட் அவேக் அட் தட் டைம். ஆனால் மார்னிங் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். ஸோ ஐம் குவைட் லேசி டு கெட் அப் இன் த மார்னிங், பட் ஐ கேன் ஸ்லீப் லேட் அட் நைட். ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ். ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கிறது அதுதான். எல்லாரும் நல்லா படிங்கோ. எல்லாரும் வந்து நான் சொல்லியிருக்கேன், மனசில் ஒன்று ஜெயம் படிக்கும்போது நினச்சிக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், 95க்கு குறையக்கூடாது மார்க்ஸ். நான் பேராசையாக கூட இருக்கலாம் எனக்கு, ஆனால் பேராசை கிடையாது. பிகாஸ் உங்கள் எல்லாரோட கேப்பபிலிட்டி எனக்கு தெரியும். ஓகே, நான் பேராசைப்படுறேன்னா ஐ நோ ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி கேப்பபிள் ஆஃப் டூயிங் அண்ட் லேர்னிங் இட். ஸோ ப்ளீஸ் நல்லா படிங்க. நிறைய ஏதாவது டவுட் இருந்தாலும் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க, நான் பார்த்து உங்களுக்கு நான் பதில் போடுறேன். இல்லை மேடம் எங்களுக்கு ஏதோ சுத்தமாக புரியல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் ஏதாவது உடையில நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இட்ஸ் நாட் தட். 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் 10-11 வரைக்கும் கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேசி இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிட்டு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு எனக்கு டைம் இருக்கும். இட்ஸ் a lot of questions I have to study. அதனால ஜஸ்ட் ஆல் ஆஃப் டூ யுவர் ஒர்க், ரைட் பண்ணி பாருங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாராலையும் நிறைய படிக்க முடியும், நிறைய எழுத முடியும். ஆனால் எழுதி பாருங்க, கண்டிப்பாக நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம். We will commit spelling mistakes because it is a new language. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏதாவது ஒன்று நம்மளுக்கு மனசில் ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா கூட உடனே எழுதி பார்த்துருவோம். எல்லா விபக்தியோட டிரான்ஸ்லேஷன் சென்டென்சஸை கண்டிப்பாக பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் கொடுத்தானா அதை தாண்டி சம்ஸ்கிருத பாரதி கொடுக்க மாட்டேன். கவர் டு கவர் தான் சம்ஸ்கிருத பாரதி. நத்திங் வில் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் அவுட் சைட். நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட, they will never ask anything from outside. They will only ask from the book, and they will only expect answers from the book. ரொம்ப கிரியேட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியிலலாம் எனக்கு என்ன கேட்க வரானே தெரியாது.
that is very difficult. So உங்களை பொறுத்த மட்டும் சம்ஸ்கிருதவாதி will not ask anything which is not inside the book. எதுவுமே கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து பாரவாஹா ஏஷக சக அதுலேருந்து படிங்க. ரீட் டெய்லி ஒரு லெசன் இல்லை 2 நாளைக்கு ஒரு லெசன் படிச்சா கூட நீங்க 10 லெசன் ஆரம்பிச்சு படிச்சிடலாம். சப்தாவும் டெய்லி கொஞ்சம் நெட்ரு பண்ணிட்டே வாங்குவோம். Because that is the basis. பரீட்சையாக்கு போகும்போது it's a big jump. I'm telling you today. பிரவேஷாக்கும் பரீட்சையாக்கும் கொஞ்சம் பெரிய ஜம்ப் தான். அங்க போயிட்டு நீங்க நிறைய டிஃப்ரெண்டா படிப்பேன். இட்ஸ் a big jump. அதனால பி தரோ. இந்த லெசன் இங்க நம்ம படிக்காததை பரீட்சையால போய் படிச்சோம்னா நம்ம கஷ்டமாயிடும். சப்தாலாம் நம்ம இங்க நல்லா படிச்சுட்டோம், லக்காராவோட எண்டிங்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டோம்னா பரீட்சையால ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு லக்காரா மட்டும்தான் இருக்கு, விதிலிங்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. மிச்சம் எல்லாம் முடிச்சாச்சு. 4 லக்காரா இங்கேயே முடிச்சிட்டோம். ஸோ லக்காரா எல்லாம் நீங்க நல்லாவே பண்ணினேன் அந்த எம்சிக்யூல. பட் அகெயின் ரிவைஸ் எவ்ரிதிங். எல்லாத்தோட எண்டிங்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லக்காராக்கு கொஸ்டின்ஸ் வரும். அபியாச புஸ்தகத்தை நல்லா இன்னும் ஒரு தடவை நல்லா பாருங்க, ஆன்சர்ஸோட பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் போட்டு. ஓகே, திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் கோஆபரேட்டிவ் வித் மீ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி that I have done this pravesha to Kumarasamy sir only encouraged me to do. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. I was teaching Shankarapuram only. He only pushed me, அப்படின்னு சொல்லணும். He pushed me into pravesha. He said, மாதா நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பா பிரவேசா பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால தான் நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே சொன்னேன், சங்கராபுரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதனால அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் Sunday onwards I will be starting up another Shankarapuram class also. So I'll be going through with that. அதில் ஏதாவது முக்கியமான மெட்டீரியல் நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணினேன், ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணினேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்குலாம் நிறைய தெரியும், அதெல்லாம் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். பட் ஐ வில் ஷேர் வாட் எவர் ஐ ஃபீல். So all the best for your exam. So all of you study very well. Okay? Okay. Madam,